அனைவருக்கும் வணக்கம். திருந்தாத ஜென்மம் இன்னைக்கு திருச்சியை நோக்கி போயிருக்கு. திருச்சியில் போய் நின்றுக்கிட்டு லூசுத்தனமாக சில விஷயங்களை பேசியிருக்கு. அதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விஜய் வீட்டிலேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போனதுலேருந்தே ஆரம்பிப்பான். விஜய் என்ன பண்ணியிருக்காரு, காரில் போயிருக்காரு. சரிங்களா? ஒரு பெண் அணில் குஞ்சு என்ன பண்ணிருன்னா விஜயோடைய காருக்கு முன்னாடி போயிட்டு இருந்திருக்கு. இந்த பொன்ராஜ் அவர்கள் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை தூக்கிட்டு வேற வார்த்தையை பொருத்தி பார்க்கலாம். அடாவடித்தனமான ஒருத்தி, ஒரு தாவேக்காவை சேர்ந்த ஒரு தவிட்டு தற்குறி, கேவலமான எவ்வளோ ஒருத்தி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த தாவேக்காவை சேர்ந்து அந்த கேவலமான அந்த பிறவி பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிட்டு இருந்திருக்கு. யாரோ ஒரு மனுஷன் பாவம், அவர் பைக்கில் போயிட்டு இருக்கிறப்போ விஜயை பார்த்து இன்னைக்கு எத்தனை பேரை கொல்ல போறானோ திருச்சிக்கு போய் அப்படின்ட்டாராம். உடனே இந்த பெண் அணில் குஞ்சுக்கு பொறுக்க முடியாம, எங்க அண்ணன் எப்படா பேசுவேன், ஏய் என்னடா என்ன உனக்கு அவ்வளோதான் லிமிட் பார்த்துக்க நடு ரோட்லேயே இருந்து கத்திருக்கு. அந்த காணொலியை லைட்டாக பாருங்க. கெட்ட கெட்ட வார்த்தைகளை இவங்க சோசியல் மீடியாவில் மட்டும்தான் பேசுவாங்கன்னு கிடையாது, நடு ரோட்லேயே இருந்தாலும் பேசுவாங்க. ஏய் உனக்கு அவ்வளோதான், புறம்போக்கு, ஏய் இறங்கி ஒரு நிமிஷம் நின்னா தெரியும். இந்த நாயெல்லாம் இருக்குல்ல, நாயெல்லாம் நம்ம ரோட்டில் போகிறப்போ குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் அப்படியே இறங்கி திரும்பி பார்த்தோன்னா ஓடிடும் தெரிச்சுக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பாவம் அந்த பெண்மணியை வண்டி ஓட்டிக்கிட்டு வராங்க. வண்டி ஓட்டிக்கிட்டு வரப்போ அதில் இடையிலலாம் முன்னாடி என்னதுன்னு பார்க்காமலே ஓட்டிக்கிட்டே போகிறாங்க. அண்ணனுக்காக உயிரை விட்டுருவாங்க போல இருக்கு போகிற வழியில். முன்னாடி பார்த்து வண்டியை ஓட்டுறதுல கவனத்தை செலுத்தாம அவரை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேரை சாவடிக்க போகிறானோன்னு சொன்னது ஒரு குத்தமா? எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களே அதை தான் கேட்குறாங்க. எத்தனை பேர் இன்றைக்கி சாவடிக்க போகிறான்னு தெரியல. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே ஏதாவது கொலை வச்சுருவோம் அப்படின்றது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் சொன்ன மாதிரி இன்றைக்கி சில அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்கு. வண்டியில் போயிட்டு இருந்திருக்கான், ஒரு கணவனும் மனைவியும் கீழே விழுந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காவலருடைய காரை முறிச்சு போட்டான். ஆதவர்ஜுனா காவலருடைய காலில் ஏற்றி, காரை கொண்டு போய் ஏற்றி அவர் காலை முறிச்சு விட்டுட்டான். இவன் மட்டும் நெட்டையாக காலை வச்சுக்கிட்டு நெட்டை காலான்னு நல்ல பேரை வாங்கிட்டு கெத்தா தெரியுறான். அடுத்தவங்க காலையெல்லாம் முறிச்சு விட்றான். ஆனால் கூட்டம் செம அதிகமாக இருக்குல்ல விஜய்க்கு. சென்னையில் எடுத்த வீடியோ இது. என்ன கூட்டம்! ஐயோ ஐயோ ஐயோ, அவர் வண்டியே நகர முடியல பாருங்க. இது சென்னையில் மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது, இவர் போகிற ஊர்களில் மட்டும் ஏன் நடக்குதுன்ற கேள்வி தான் நமக்கு வருது. இவர் போய் நிற்கிற இடத்துல ஏன் வருது? வீட்டிலேருந்து இறங்குறாப்புல, வராப்புல, போகிறாப்புல, அங்கேயெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையே. இதே சென்னையில் தான் பெரம்பூரும் இருக்குது. பெரம்பூருக்கு போகிறப்ப மட்டும் ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடி இருந்தே கூட்டம் கூடிடுது. அதே சென்னையில் அந்த 4 கிலோமீட்டர் சரௌண்டிங்கு அங்கிட்டு தான் இவர் அப்படியெல்லாம் போயிட்டு சுற்றிக்கிட்டு வராப்புல. இப்போல்லாம் மட்டும் ஏன் கூட்டமே கூட மாட்டேங்குது? அப்படியே இந்த காணொலியை பாருங்கள். அப்படியே எதிர்த்தாப்பில் வரானுங்க, அப்படியே பைக்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு. எதிரில் வரவன் செத்தா என்ன இருந்தா என்ன, எனக்கு என் அண்ணனை பார்க்கணும், எந்த ரூல்ஸையும் மதிக்க மாட்டேன். இவனுக்கு எந்த ரூல்ஸையும் மதிக்க மாட்டானுங்க. கவர்மெண்ட்டை ஒரு பொருட்டாகவே பார்க்க மாட்டானுங்க. காவல்துறையை மதிக்கவே மாட்டானுங்க. இவனுங்க எதையாவது செஞ்சு இப்படிலாம் கொண்டு போய் எங்கேயாவது இடிச்சு விழுந்து சாவறது, கூட்டத்தை நெருக்கி நசுங்கி சாவறது, எதையாவது பண்ணி செத்து தொலைஞ்சிட்டானுங்கன்னு சொன்னால் பழியை மட்டும் கவர்மெண்ட் ஏற்றுக்கணுமா? காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பே வழங்கலான்னு கடந்து உருளுவானுங்க நடு ரோட்டில் கடந்து எல்லாத்தையும் அவுத்து போட்டுக்கிட்டு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறப்போ அங்கே சுற்றி போலீஸ்லாம் நிற்கிறாங்களாம். உதயநிதி அவர்களுடைய காரை சுற்றியே நிற்கிறாங்களாம். விஜய் போகிறப்போ விஜயை சுற்றி காரில் யாருமே இல்லையா, காவல்துறையினர் யாருமே இல்லை. எங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இதுன்னு பாருங்கள், எங்களுக்கு பாதுகாப்பே சரியாக கொடுக்கல அப்படின்னு கடந்து ஒப்பாரி வைக்கிறானுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய காரை சுற்றி காவல்துறையினரை விட்டால் திமுக தொண்டர்கள் ஒன்று ஏறி மிதித்து அப்படியே காருக்குள்ளே அப்படியே பூந்து அப்படியே நசுக்கி அப்படியே காவலர்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் கொடுக்குற மாதிரிலாம் திமுக தொண்டர்கள் நடந்துக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் வரக்கூடிய வாகனத்தை சுற்றி காவல்துறையினர் நின்னால் நசுக்கியே சாவடிச்சிடுவாங்க. காவல்துறையினருடைய உயிருக்கு உத்தரவாதம் வேண்டாமா? குறைஞ்சபட்சம் உத்தரவாதம் வேண்டாமா? பின்ன அதனால காவல்துறையினர் கொஞ்சம் தள்ளி நின்று தான் உங்களை எப்படிடா நீங்கள் என்னடா பண்ணுறது, நீங்கள் ஏறி மிதிச்சுக்கிட்டு போகக்கூடிய கூட்டம், காவலர்களை தள்ளி விட்டு மிதிச்சு அடிச்சுக்கிட்டு போகிற கூட்டம், உங்களை கட்டுப்படுத்தினா அது நீங்கள் தாண்டா முடியும். காவல்துறையினர் உங்கள் பாதுகாப்பை தான் உறுதி பண்ண முடியும். அவங்க வெளியே நின்று தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படி அவங்க உயிரையே இழந்தாலும் பரவாயில்ல, நம்ம விஜயை காப்பாற்றணும், ஐயோ உயிரை இழந்தாலும் பரவாயில்ல, இந்த அணில் குஞ்சுக்கள் யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் பார்க்கறது காவல்துறையினருடைய வேலை கிடையாதா? இவனுங்க இப்படியெல்லாம் ஆப்போசிட் ரோட்டில் போவானுங்க, எல்லா விதிகளையும் மீறுவானுங்க. இவனுங்களுக்கு காவல்துறையும் அரசும் பாதுகாப்பு கொடுக்கணுமா? என்ன மயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? விழுந்து சாவுங்கடா, செத்து தொலைங்கடா. நீங்கள்லாம் எத்தனை பேர் உயிரிழந்தாச்சு, எத்தனை பேர் எண்ணில் அடங்காமல் போய்கிட்டே இருக்கு. அந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. எந்த கட்சியும் இப்படி இல்லை. யாருமே பிரச்சாரத்துக்கு போறாங்கன்னா ஐயோ இன்னைக்கு எத்தனை உயிர் போக போதோ அப்படின்லாம் எந்த கட்சியும் கிடையாது. இவனுங்க மட்டும்தான். ஆதவர்ஜுனா கேட்டா சொல்றான், நாங்க காசு கொடுக்காம கூடுற கூட்டம், அதனால கட்டுப்படுத்த முடியல, கட்டுப்பாடு இல்லாம அவனுங்க திரியிறானுங்க, மற்ற கட்சிகள் எல்லாம் காசு கொடுக்குறாங்க, அதனால அவங்க கட்டுப்பட்டு இருக்காங்கன்றான். இது என்ன பதில்?
என்ன பதில் முதல்ல இது? அப்புறம் நீங்க என்ன மயிர்கட அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க? இத்தனை லட்சம் எங்களுக்கு உறுப்பினர்கள் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, புடுங்குறாங்க, நீங்க புளுத்துறீங்கல்ல. அதுல ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி உங்களால ஏன்டா உங்களுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியல? உங்களால ஒரு 10,000 பேர் கூடுற கூட்டத்துக்கு ஏன்டா உங்கள ஒரு 1000 2,000 பேர் நின்று உங்களால ஏன்டா நீங்க உங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல? காவல்துறையினர் ஒரு கூட்டத்திற்கு இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினரை அங்க நிறுத்துவாங்க. உங்க இஷ்டமா இருக்கு, நீங்க கடந்து அலப்பற பண்ணுவீங்கிறதுக்காக அந்த எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அது பிராக்டிகலி பாசிபிளே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவலர்களையும் கொண்டு இறக்கி விடணும் இவனுங்களுக்குலாம். அப்போ எல்லா காவலர்களும் விஜய் ஒரு இடத்துல கூடுறாருன்னா உடனே எல்லா இடத்துலையும் எல்லா காவலர்களும் கிளம்பி பஸ் பிடிச்சி இங்க இவனுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். வேற வேலை இல்லையா? எத்தனை முறை சொன்னாலும் ஒரு வார்த்தை கேட்காம திரும்ப திரும்ப பாருங்க, விஜய் வண்டிக்கு பின்னாடியே ஓடுறது, வண்டியை ஓட்டிக்கிட்டே போறது, பின்னாடி ஹெல்மெட் இல்லாம போறது, திரும்ப திரும்ப அதே தான் செய்யறானுங்க. இவனுங்கெல்லாம் செத்தா நம்ம ஏங்க கவலைப்படணும்? நம்ம இப்படி சொன்னாலும் அந்த மாதிரி ஒன்று நடக்கிறப்போ நம்ம தான் கவலைப்படுறோம். நம்ம என்ன பண்றது? நம்ம அப்படி வளர்ந்துருக்கோம், புரியுதுங்களா? கோவப்பட்டாலும் அரவணைக்கிற குணமும் நம்ம கிட்ட தான் இருக்கும். நம்ம அப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க. ஆனா இவனுங்க பாருங்க, அடிபட்டாலும் திருந்தாதவனுங்க, திரும்ப திரும்ப அதே செய்கிறவனுங்க. இவனுங்க செத்தா நம்ம கவலைப்படக்கூடாது. உண்மையான கருத்து என்னன்னா, இவனுங்க செத்தா கவலைப்படக்கூடாது. ஆனால் நம்ம கவலைப்படுறது நம்மளுடைய மனிதத்தன்மையை நம்ம பிரதிபலிக்கிறோம், அவ்வளோதான். அது நம்ம குணம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா இவனுங்களை பற்றி கவலைப்படக்கூடாது, செத்து தொலையட்டும் இருக்கணும். நம்மளாம் திருச்சியில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு இவனுங்கெல்லாம் டிவிக்க அப்படின்னு கடந்து கத்திருக்கானுங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே போய் நின்று கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு பெண் அனௌன்ஸ் பண்ணுறாங்க மைக்கில், டேய் கத்தாதீங்கடா, தருதலை பயலைகளா, வாங்கடா பள்ளிக்கூடத்தில் பசங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கானுங்க, என்ன மயிரிடா இங்கே கத்திக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கத்துறாங்க. நான் சொன்ன மாதிரி கத்தல, நானா இருந்தா அப்படிதான் கத்திருப்பேன். சத்தம் போடாதீங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, பிள்ளைங்க பரீட்சை எழுதணும்ல. விஜய் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கா, ஸ்கூல்ஸ் இருக்கா, அந்த வழியா நம்ம போனா நம்ம தொண்டர்களை அடாவடித்தனம் பண்ணுவானுங்களே, தருதலை பயல்களாச்சே, அப்ப நம்ம இந்த வழியை மாத்தணும், வேற வழியா போகணும், இல்லைன்னா அந்த இடத்த அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணவே மாட்டானுங்க போல. இவனுங்க தெரிஞ்சே தான் உள்ள இறங்குறது. எப்படி உயிர்களை காவு கொடுக்கறது தெரிஞ்சே பண்றானுங்களோ அதே மாதிரி பள்ளிக்கூடம் இருந்தா என்ன, பிள்ளைங்க எக்ஸாம் ஒழுங்கா எழுத முடியலன்னா என்ன, ஃபெயில் ஆச்சுன்னா அதையும் திமுக மேல பழிய தூக்கி போட்டுரும். நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் திமுக மேல பழிய தூக்கி போட்டுரும். யாருக்கு என்னாலும் திமுக மேல தூக்கி பழிய போட்டுரும். இப்ப ஆதவர்ச்சுனா ஒரு காவலருடைய காலை உடைச்சு வச்சிருக்கான், அதுக்கும் திமுக தான் காரணமா? எல்லாத்துக்கும் இவனுங்க திமுக மேல தான் எழுதுவானுங்க. அப்படியே பழகிட்டானுங்க இவனுங்க, அவ்வளவுதான். இவன் போற இடத்துல ஸ்கூல் இருக்குன்னு தெரிஞ்சோம் அங்க கொண்டு போய் கூட்டத்தை கூட்டுறான்னு சொன்னா இவன் எப்படிப்பட்ட ஒரு சைக்கோவா இருக்கணும்? மண்டையில அறிவு இருக்கிறவன் இந்த மாதிரி செய்வானா? அதுவும் இவனுங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு விசில் எடுத்து அடிச்சுக்கிட்டே திரிவானுங்க, ஹூ 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 ஹூன்னு. இப்படிலாம் சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தா மாணவர்கள் எப்படி எக்ஸாம் எழுதுவாங்க? திருச்சியில விஜய் பிரச்சாரம் பண்ற அதே இடத்துல 2 பெண்கள் மயங்கி விழுந்திருக்காங்க. வெயில் இருக்குல்ல, வெயில் மண்டையவே புழக்கிற அளவுக்கு அடிக்குது. அந்த வீடியோஸை பார்த்தாவே நமக்கு கண்ணு கூசுது. அவங்க நிற்கிற இடத்துல வெயில் அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது. அதுக்குள்ளே போய் நின்று அப்படி விஜயை பார்க்கணுன்னு என்ன அவசியம் இருக்குன்னு கேட்குறேன். அதில் ஒரு பொண்ணு, ஐயோ அம்மா மயக்கம் வருது, ஐயோ அம்மா மயக்கம் வருது அப்படின்லாம் சொல்லுது. அதை பாருங்களேன், வெளியே போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கு அந்த இடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு. பாருங்களேன். அப்படியே இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த பெண்ணை பாருங்க, நான் ஆரோ போட்டு காட்டுறேன், அந்த பெண்ணை பாருங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க பாருங்க, அப்படியே தலையில் இப்படியே கையை வச்சுக்கிட்டு அப்படியே சாஞ்சிட்டாங்க. அவ்வளோதான். கஷ்டமாக இருக்குல்ல, ரொம்ப புழுக்கமாக இருக்குல்ல, அந்த வெயிலில் அப்படியே சூட்டில் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சூடாகி வேர்த்து வடிஞ்சு அப்படியே தலையெல்லாம் சுற்றி தண்ணி கிடைக்காம அப்படியே ஏதாவது கிடச்சிராதா, ஒரு சொட்டு தண்ணி கிடச்சிராதான்னு ஒரு ஏக்கம். அது எப்படி இருக்கும் தெரியுமா? அது கொடூரமாக இருக்கும், புரியுதா? அந்த வழியை ஏன் அனுபவிக்கணும்? அவ்வளோ கஷ்டம் ஏன் படணும்? எதுக்கு போகணும்? உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? வேறு வேலைகளை பார்க்க மாட்டீங்களா? அவன் என்ன உருப்படியான அரசியல் ஏதாவது பேசுகிறானே? தொண்டர்கள்னால் இந்த மாதிரிப்பட்ட இடத்துல என்ன தர்மம் பண்ணுவாங்க? ஒழுங்காக ஒரு கொடை எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு சேஃபான இடத்துல போய் இருந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க, என்ன பேசுகிறாங்க, தலைவர் என்ன பேசுகிறாங்கன்னு. தொண்டர்களுடைய குணம் அப்படி தான் இருக்கும். இது ரசிக வெறி, மோகம். விஜயை பார்த்துடணும், அப்படியே பக்கத்தில் போய் அண்ணா ஹாய் என்னான்னு சொல்லணும், அண்ணா இப்படின்னா அப்படின்னா நீங்கள் தான்ண்ணா, நம்ம தான்ண்ணா, நம்ம தான் அப்படின்னு நம்ம காட்டிக்கணும், சொல்லணும். அடுத்தது ஒரு செல்ஃபி எடுக்கணும், அதை ரீல்ஸ் போடணும். இதுக்கு தானே போறீங்க, வேற ஏதாவது உருப்படியாக இருக்கா? சரி, அவனாவது அப்படி என்ன பேசி கிழிச்சிடறான் அப்படின்னு பார்த்தா, ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. விஜய் சார் வேணுமா, ஸ்டாலின் சார் வேணுமா, திமுகவா தாவேகாவா? எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன். கான்ஃபிடென்ட் இருங்க, வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். இதை தானே சொல்லிட்டு போகிறான், வேற ஏதாவது உருப்படியாக பேசுகிறானா? திமுகன்னு கிடந்து கரைஞ்சிக்கிட்டு கிடக்குறான். என்ன நீ கேனத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் ரெண்டாவது இப்போ பார்ப்போம் இருங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துருவோம்.
இந்த ஒரு ஃபுட்டேஜை பாருங்கள், ட்ரோன் ஃபுட்டேஜ் மொத்தமாகவே எவ்வளோ பேர் இருக்கானுங்க பாருங்கள். கொஞ்சம் டாப் ஆங்கிள் இருந்து பார்த்தா தான் இவங்களுடைய லட்சணம் என்ன மயிருன்னு தெரியும். அப்படியே ரோடு ஃபுல்லாக கூட்டம், அப்படியே விஜயால நகரவே முடியலை அப்படின்னா இருக்குது. மொத்தம் ஒரு 50-100 பேர் இருப்பானுங்களா டோட்டலாகவே. வேணுன்னே ஸ்லோ பண்ணி கேமராவெல்லாம் பக்கத்தில் வச்சு அப்படியே ஜூம் பண்ணி எடுத்தா நம்ம நிறைய பேர் இருக்க மாதிரி தெரியும். வேணுன்னே ஒரு கூட்டத்தை வண்டி கூடயே ஓடி ஓடி நடந்து வர வைக்கிறது, நமக்கு பயங்கரமாக கூட்டம் கூடுதுன்றதை காட்டுறதுக்காகவே தான் அதை பண்ணுறானுங்க இவனுங்க. வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு திமுக தான் காரணம்னு வந்துட்டான். அவன் பேசுறத பாருங்க விஜய். சரியாயிடுச்சா? சால்வ் ஆயிடுச்சா? கேஸ்லாம் புக் பண்ணீங்கன்னா புக் ஆகுதா? இந்த கேஸ் பிரச்சனையினால எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு டீ கடைகள் மூடிட்டாங்க, எவ்வளவு ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க, இதனால எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். அப்படியே மனசுல இருந்து வேதனையில் பேசுகிறான் பாருங்க. ஒரு நடிகனாக தான் பேசுகிறான், அது நமக்கு தெளிவாகவே தெரியுது. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நஷ்டங்கள், எவ்வளோ ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க, எவ்வளோ டீ கடைகள் மூடிட்டாங்க. அவங்களுடைய வேதனையும் வலியும் எப்படி இருக்குன்றதெல்லாம் இவனுக்கு அதெல்லாம் வந்து அது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இவனுக்கு அது பாதிக்காது இவனை. அதனால் ஒரு டயலாக தான் அதை டெலிவர் பண்ணுறான், புரியுதா? எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நஷ்டங்கள். ஒரு எலைட்டான ஒரு புத்தி கொண்ட ஒரு நபர் எப்படி பேசணும் அப்படி தான் இருக்குது. பார்க்குறப்ப அப்படி தான் இருக்கு. மனசார உள்ளத்துலேருந்து அதை ஃபீல் பண்ணி அவனால் அதெல்லாம் பேச முடியல. இதுதான் ஸ்கிரிப்டு, பேசணும், பேசிட்டு போகிறான், அவ்வளோதான். அடுத்தது பாருங்க. அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அவங்களாச்சும், அவங்களுக்கு பேர்லாம் கிடையாது, கையை இப்படி நீட்டுறாப்புல. அவங்களாச்சும்னா அது சென்ட்ரல், நம்மளே புரிஞ்சுக்கணும். அவங்களாச்சும் பாஜக ஒன்றிய அரசு அதெல்லாம் வாயில் வராது, அவங்களாச்சும். அடுத்தது பாருங்க, இவங்களாச்சும் பாப்பில், இவங்களாச்சும் சொல்லிட்டு திமுக நொட்டுவாப்பில். திமுக பேர் மட்டும் வாயில் நல்லா வரும், ஆனால் அவங்களுக்கு வராது. அவங்கள நாங்கள் பேச மாட்டோம். அவங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவங்கன்னா அது திமுகவாக இருக்கலாம், திமுக தான் தமிழ்நாடு அரசாக இருக்கலாம், இல்லைன்னா திமுக அரசாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம், இல்லைனா சிஎம் சாராக இருக்கலாம். இதெல்லாம் வேறு ஆட்கள், வேறு விஷயங்கள் பாருங்கள். அதனால் அவங்களாச்சுன்றது அணில் குஞ்சுகள் புரிஞ்சுக்கிற விதம் எப்படி இருக்கும்னா திமுகன்னு தான் புரிஞ்சுப்பானுங்க. அதுக்கு தான் இப்படி அவங்களாச்சுன்னு சொன்னால் அது பாஜகன்னு சொல்லி எவனும் நினைக்க மாட்டான். அவங்களாச்சுன்னா அது திமுகன்னு தானே நினைப்பானுங்க. அவங்களாச்சுன்னு சொன்னாலும் சரி, இவங்களாச்சுன்னு சொன்னாலும் சரி, எவங்களாச்சுன்னு சொன்னாலும் இவனுங்க திமுகன்னு தானே வந்து கடிச்சு வைப்பானுங்க. பாஜக எவனா ஏதாவது கேட்பான்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. பாருங்க, இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். ஆனா நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. டேய் தற்குறி, தற்குறி, சம்பந்தம் இல்லாதான்டா. என்னடா கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு திமுக வந்து நொட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடா தமிழ்நாடு அரசு, மாநில அரசு என்னடா பண்ண முடியும்? சிலிண்டர் விவகாரமெல்லாம் தமிழ்நாட்டு அரசு கையில் இருக்கா? ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோல்லே வருது. மண்டையில் மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையான்றது ஒன்றும் தெரியல. தெரிஞ்சே தான் பேசுகிறேன். ஏன்னா இவனுங்க இந்த அணில் குஞ்சுகளை கேஸ் லைட் பண்ணி விடணும்னா உண்மையெல்லாம் பேசக்கூடாது. உண்மையை பேசினா அவனுங்களுக்கு கோபமே வராது. பொய்யா பேசினா தான் அவனுங்களுக்கு ட்ரிகர் ஆகும். இவன் படத்தை வெளியே வர விடலைனாலும் திமுக தான் காரணமா? திமுக தான் ஏதோ பண்ணி ஜனநாயகன் படத்தை வர விடலைன்றான். சிபிஎஃப்சியில் ஆரம்பித்து கேஸ் பிரச்சனை வரைக்கும் சென்ட்ரலில் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறான். எல்லாத்துக்கும் திமுக. ஏன்னா கேஸ் சிலிண்டரை பற்றி பேசுகிறேன்னா நீ மேஜராக, நீ பிரதானமாக யாரை பற்றி பேசணும்? நீ ஒன்றிய அரசை தான் நீ கேள்வி கேட்கணும். நீ தமிழ்நாட்டு அரசை கேள்வி கேட்கறதுக்கு அதில் துளியும் சம்மந்தம் கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் ஏன் கேட்குற? சரி, நீ இங்கே இப்படி ஒன்று கேட்குற உன் அரசியல் ஆதாயத்துக்காக, நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து ஏதாவது கேட்கணும்ல. என்ன சொன்ன நீ? வெறும் அவங்களாவது இதை கவனிச்சிருக்கலாம், தடவி கொடுக்குறது. ஆனால் தமிழ்நாடு அரசு சம்மந்தமே இல்லைனாலும் போட்டு அடின்னு அடிக்கலாம். எதுக்கு அடிக்கிற நீ? என்ன சம்மந்தமே இல்லாமல் ஏன் பேசிக்கிட்டு இருக்க நீ? லூசா நீ? மெண்டல் பாயல, மெண்டல், தற்குறி, தருதலை. ஏன் இப்படியும் சொல்ல? ஈரான் அதிபர் கூட பேசி இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல்களை எல்லாம் ஒழுங்காக வந்து அது பேச்சுவார்த்தை மூலயமா சரி பண்ணாமல் இந்த மாதிரி திமுக இது பண்ணிட்டு இருக்கு. திமுகவிற்கு கடும் கண்டனங்கள். ஒழுங்கா ஈரான் அதிபர் கூட பேசி ஒழுங்கா ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம்ல. இந்தியாவுடைய வெளியுறவு துறையை வந்து தன் கைவசம் வச்சிருக்கு திமுக இல்லையா? அதனால இந்த கேஸ் தட்டுப்பாட்டை திமுக வந்து தடுக்க தவறிடுச்சு. இதே திமுக தான் முழுக்க. பாஜகவோ மோடியோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வந்து நாட்டை ஆளலை.
இந்தியாவை அவங்க ஆளலை, சென்ட்ரலில் அவங்க இல்லை. அதனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது பாவம். ஏழை தாயின் மகன், வெறுங்கரண்டியை கையில் வச்சுருக்கிறவன் எப்படி வேணால் சுற்றலாம். இவனுங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு திரியறதுக்கு காரணம் என்னென்னா, முட்டாள் அணில் குஞ்சுகள் எதை சொன்னாலும் நம்புவானுங்க இல்லையா? அதனால தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த அணில் குஞ்சுகள்லாம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு எது மாநில அரசு கண்ட்ரோலில் வரும், எது மத்திய அரசு கண்ட்ரோலில் வரும், எது கான்கரண்ட் லிஸ்ட்டில் வரும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டானுங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சானுங்கன்னா இவனுங்க பேசவே எதுவுமே இருக்காது. உண்மையை தான் பேசி ஆகணும். உண்மையாக பேசினா இங்கே எதுவுமே செய்ய முடியாது. பொய் பேசுறது மட்டும்தான் தாவேக்காவோடைய அரசியல். விஜயோடைய அரசியலே பொய் பேசுறது மட்டும்தான். உண்மையை பேசுனா இவனுங்களுக்கு அரசியலே பண்ண முடியாது. இருந்தும் கூட திமுக அரசு சில விஷயங்களை மக்களுக்காக செஞ்சிச்சு. இந்த கேஸ் தட்டுப்பாடு விவகாரத்தில் ஹோட்டல்களுக்கு முதல்ல சலுகை, எல்லா உணவகங்களுக்கும் மின்சார கட்டணத்தில் யூனிட்டுக்கு 2 ரூபாய் சலுகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு சரியாகும் வரைக்கும் இந்த சலுகை தொடரும். டீ கடைகள், வீட்டில் உணவு தயாரித்து விற்பவர்களுக்கும் இச்சலுகை பொருந்தும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் நான் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த நடவடிக்கைகள் எல்லாம் தமிழ்நாடு அரசு இந்த கேஸ் தட்டுப்பாடு விவகாரத்தில் எடுத்த நடவடிக்கைகள். இந்த நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கு, சென்ட்ரல் எடுக்கலை. தமிழ்நாடு அரசுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் மக்கள் நலன் கருதி நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை முதலமைச்சர் அவர்கள் ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. இவனுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது நியூஸ் ஏதாவது பார்க்குறானா? ஏதாவது தெரியுமா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, முதலமைச்சர் என்ன பண்ணுறாங்க? இதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி என்னென்னலாம் பிளான் பண்ணாங்க, என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. ஏதாவது இவனுக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. தவிட்டு தற்குறி. கரூரில் 41 பேரை கொன்னிய, அதுக்கு ஏன் உன்னால் முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியல? என்ன உன்னைய சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நீ முன்னெச்சரிக்கையா இல்லாமல் 41 பேரை கொண்டு போட்ட. அத்தனை பேர் அவ்வளோ சொல்லியும் அதையெல்லாம் நீ காதலையே வாங்கிக்காம உன்னோடைய மாசுக்காக, உன்னோடைய கிரேஸுக்காக, உன் படம் ஷூட்டிங்காக, உன் சுயநலத்துக்காக நீ மக்களையெல்லாம் கூட்டி எல்லாரும் நெருக்கி சாகடிச்சியே. அதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக அவனால் இருந்திருக்க முடியாதா? நீ முன்னெச்சரிக்கையோட என்ன பண்ணணும்னு ஒழுங்காக செயல்பட்டுருந்தான்னு சொன்னால் அந்த 41 பேர் இந்நேரத்துக்கு உயிரோட இருந்திருப்பாங்களே. எதுக்கு கொன்ன நீனு? சம்பந்தமே இல்லாத விஷயத்துல எல்லாம் தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்கிறே. உன்னைய சம்பந்தப்பட்ட விஷயத்துல உன்னைய கேள்வி கேட்டா உனக்கு நீ மூச்சை கொண்டு போய் எங்கடா வச்சிருப்ப? திருமணத்தை தாண்டி திருட்டுத்தனமான ஒரு உறவுல நீ இருந்தியே. உனக்கு அப்படிப்பட்ட ஒரு உறவுல இருக்கணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா உன் மனைவி கிட்ட முன்னெச்சரிக்கையோட ஒழுங்கா விவாகரத்து வாங்கியிருந்த அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. இப்படி நீ ரோட்ல அசிங்கப்பட்டிருக்க மாட்டியே. உன் நிலைமை இப்படி சந்தி சிரிச்சிருக்காதே. அப்ப நீ எல்லாம் பேசலாமாடா? ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அப்படி என்னதான்டா உனக்கு வழி? அப்படி என்னதான் வழி? அதை சொல்லு. என்ன வழி உனக்கு? உன்னாலதான் பிறர்க்கு வழி. உன்னை யார் என்ன பண்ண? நீ சொகுசாதானே வாழ்ற. எல்லா வசதிகளையும் விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன வசதி நீ விட்ட? அதை சொல்லு. இந்த வசதியை நான் விட்டேன், இந்த குறிப்பிட்ட வசதியை விட்டேன், சும்மா இந்த 200 கோடியை விட்டு வந்தேன் புடுங்கினேன், அதெல்லாம் சொல்லாத. நீ என்ன வசதியை விட்ட? உன் வாழ்க்கை இப்போவும் வசதியாக தான் இருக்குது. இனிமேலும் நீ வசதியோடு தான் இருக்க போகிற. நல்ல கல்லா கெட்டது வேறு அரசியலுக்கு வந்ததுனால. நல்ல வேட்பாளர்கள் போடுறதுக்கெலாம் காசு வாங்கி அது வாங்கி இது வாங்கி எதுக்கு எடுத்தாலும் காசு. பொறுப்பு போடுறதுக்கும் காசு, மாவட்ட செயலாளர்கள் போடுறதுக்கும் காசு, வேட்பாளர் நிறுத்துறதுக்கும் காசு, விருப்ப மனுவை இவங்களுக்கு கொடுக்குறப்பவும் காசு. அதுலேயே 50,000 பேர்னு ரெக்கார்டு வர படைச்சானுங்களாமா. இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கானே. எல்லாமே காசு 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 காசுன்னு தான் நீ காசுலேயே புரண்டுக்கிட்டு இருக்க. என்னத்தடா நீ விட்ட? ஏதாவது ஒன்று சொல்கிறா பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட்டை பிளாக்ல வித்துக்கிட்டு இருக்கானுங்க. தாவேக்காவுடைய ஏதோ ஒரு வேட்பாளர் இதுக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு இருந்துச்சு இல்லையா, ஜனவரியில். அந்த டைமில் அந்த நபர் டிக்கெட்டை அதிகமான விலைக்கு விற்றுருக்கான். இன்னைக்கு வேட்பாளராக இவனை தாவேக்கால அறிவிச்சதுக்கு பிறகு அவன் ஊரில் இருக்கக்கூடிய தாவேக்கா ரசிக குஞ்சுகளே அவனை எதிர்த்து முற்றுகையிட்டு இருக்காங்க. அவனை ஊருக்குள்ள வர விடாம விரட்டி அடிச்சிருக்காங்க. நீயும் திருந்தலை, உன் ரசிகர்களும் திருந்தலை. நீங்கள் எதையுமே மாற்றலடா. நீங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கீங்க. 420கள் 1 நம்பர் ஃப்ராடு பாயிருங்க. நீங்கெல்லாம் ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு வந்தாலும் இங்க 2 முனை போட்டி மட்டும்தான். ஒண்ணு இன்னொன்னு. அவ்வளோதான். இவனுக்கு பேச தெரிஞ்சது அவ்வளோதான். ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே, இந்த மாதிரி நான் வசதியை விட்டு வந்திருக்கேன், வழியை தாங்கிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோதான். இதை தாண்டி எதுவும் பேச தெரியாது. அரைச்சமாவே தான் அரைச்சிக்கிட்டு கிடப்பான் இவன். தூக்கி தூரம் போடுங்க இந்த தற்கொலையை. நம்ம கடைசி படமான ஜனநாயகன் அதான் நம்ம மனசுக்கு நெருக்கமான உங்க எல்லாரோடும் நமக்கு இருக்கிற பூர்வ ஜென்ம பந்தத்தை இன்னமும் எங்க இறுக்கமா மாத்திடுமோன்னு, எங்க அது இந்த தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுமோன்னு ஒரு கூட்டு சூழ்ச்சி, அதோட இன்னும் பல சூழ்ச்சிகள். அதனால உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க விஜய் கேட்கிறேன்,
உங்களுக்காக நீதி கேட்க வந்த எனக்கும் சேர்த்துதான் நீதி வேண்டும். நீதியும் கிடையாது, ஒரு நீதி கேட்டு வந்திருக்காராம். எல்லாம் மக்களுக்கான அரசியல பேசுனா இவர் மட்டும் தனக்கு வந்து எனக்கு பிரச்சனை, ஏன் படம் வரல, எனக்கும் வந்து குடைச்சல். பாத்தீங்களா, இவனுடைய ஜனநாயகன் படம் வெளியே வராதது கூட்டு சூழ்ச்சியாம். அதுலயும் திமுக வந்து ஒரு நக்கு நக்கிட்டான். பாஜக செய்த சூழ்ச்சி, பாஜகவை நம்ம கொள்கை எதிரின்னு அறிவிச்சதுனால நம்ம கொள்கையை அப்படி நம்ம கடைபிடிச்சோம். பாஜகவை கொள்கை ரீதியாக அப்படியே அவங்க கொள்கைகளெல்லாம் வேற இருக்கும் விதமாக நம்ம வந்து அவ்வளோ அரசியல் பண்ணியிருக்கோம். அப்படியே தெளிவாக வச்சு அடித்தோமா. சனாதனம், பார்ப்பனியம், வர்ணாசிரமம், மனுஸ்மிருதி எல்லாத்தையும் போட்டு தவிடு பொடி ஆக்கணுமா. அதனால பாஜக நம்ம படத்தை வந்து முடக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அதில் ஏதோ இருக்குது. அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாதுன்னா அவனுக்கு எந்த அரசியலும் அப்படிலாம் பண்ணல. கொள்கை சார்ந்து எந்த அரசியல் பண்ணியிருக்கானுங்க அவனுங்க இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அதில் கூட்டு சதி. திமுக எழுதுட்டான். திமுக தான் சிபிஎஃப்சியை கண்ட்ரோல் பண்ணுது, இவன் படத்தை வெளியே வர விடலை, திமுக எழுதுட்டான். நீதி கேட்டு வந்திருக்கானா. என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை, வழியில் வாழ்றேன்ற, நீதி கேட்டு வந்திருக்கேன்ற, நீ தாண்டா கூட்டு சேர்ந்து படத்தை வெளியே வரடாமாக்கி அதை சென்டிமெண்டலாக ஏதாவது அதில் வாக்கு சேகரிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க பாஜக கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு. இன்னைக்கு விஜய் திருச்சியில் பேசுகிறப்போ மொத்தமே ஒரு 10 நிமிஷம் கூட பேசியிருப்பாரான்னு தெரியல. அதுலேயும் பேப்பரை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அதுவும் தப்பாக தேவையில்லாத கோமாளித்தனமெல்லாம் பேசிட்டு போயிருக்காப்புல. ஒரு தலைவர் ஒரு தொகுதியில் போய் வாக்கு சேகரிக்க போகிறப்போ அந்த தொகுதியுடைய வேட்பாளர் பேரை சொல்லி அந்த வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்பாங்க. இவர் பெரம்பூர்லையும் அதை பண்ணலை, குளத்தூரில் பண்ணாப்புல. பாபுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிரபுன்னு சொல்லிட்டாப்புல. அடுத்தது இப்போ திருச்சியில் சொன்னாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வாக்கு கேட்டுலாம் பேசியிருக்காரு அப்படின்ட்டுலாம் நமக்கு தெரியல. வாக்கெல்லாம் கேட்ட மாதிரி தெரியல. ஒரு தொகுதியில் போய் வாக்கு கேட்குறப்போ அந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதையெல்லாம் நாங்கள் சரி பண்ணால் என்ன பண்ணுவோம், நாங்கள் எப்படி சரி பண்ணுவோம், நாங்கள் நிறுத்தி இருக்கிற இந்த வேட்பாளருடைய சிறப்புகள் வந்து இதெல்லாம் இவர் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காரு ஏற்கனவே, இவரை நம்பி நீங்கள் வாக்கு அளிக்கலாம், இந்த நபர் இப்படி செய்வார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லலாம். ஏன் இவர் போகிற அந்த தொகுதிகளுடைய பேரை கூட இவர் சொல்ல மாட்டேங்கிறாப்புல. ஏன்னா விஜய்க்கு வந்து எதுவுமே தெரியாது. யாரு வேட்பாளரை நிறுத்திருக்கோன்னே தெரியாது இந்த நபருக்கு. பிரபுவா பாபுவானே தெரியல, அரசியலும் தெரியாது. ஒன்று டிவிக்கு இன்னொன்று டிஎம்கே இப்படி பேசுறதை தவிர வேற எதுவுமே தெரியாது. வலியை தாங்கிட்டு வந்திருக்கேன், பிளட் ப்ரெஷர் எனக்கு இருக்கு, சுகர் வந்திருக்கு, பிபி வந்துருச்சு, எல்லாத்தையும் தாங்கிட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இப்படியெல்லாம் தான் உருட்டிக்கிட்டு இருக்கானே ஒழிய ஏதாவது உருப்படியாக ஏதாவது சொல்றானா? இதெல்லாம் தான் தாவைக்கா சொல்லக்கூடிய மாற்று அரசியல். வேற எந்த கட்சியிலையும் யாரும் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு இடத்துல வாக்கு கேட்டு போகிறோன்னா அந்த தொகுதியுடைய வேட்பாளர் பக்கத்தில் நிற்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுவாங்க, வேட்பாளர் பக்கத்தில் நின்று மக்களையெல்லாம் வந்து வணக்கம் போட்டு எல்லாருக்கிட்டையும் வாக்கு சேகரிப்பாங்க. வாக்கு கேட்கறதுக்கு பணிவோடு இருக்கணும். எல்லாருமே பணிவோட மக்கள்கிட்ட அணுகி வாக்கு கேட்கணும். எல்லா கட்சிகளும் இப்படி இருக்கிறப்போ விஜய் மட்டும் பாருங்க, பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு பேரில் விஜய் மட்டும்தான் நிற்பார். நான் மட்டும்தான் ஓட்டு போட்டுருங்க, நான் இங்கே யாரை நிப்பாட்டினாலும் எல்லாருக்கும் வாக்களிச்சிடணும், ஓகே, பிரபுவாக இருக்கட்டும் பாபுவாக இருக்கட்டும் எனக்கு தெரியாது, பேரெலாம் தெரியாது, ஓட்டு போட்டுருங்க, விசில் சின்னத்தில் போய் ஒரு குத்திட்டு வந்திருக்கேன், இவ்வளோதான் சொல்கிறேன். அந்த வேட்பாளர் யாருன்றதை கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறானுங்க. அறிமுக கூட்டம் நானுங்க, அவ்வளோதான். அங்கே காட்டுனானுங்க, எல்லாம் வணக்கம் போட்டு கிஸ் கொடுத்து உமா கொடுத்துட்டு போயிட்டானுங்க. அதுக்கு பிறகு தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறப்போ ஒருத்தனையும் காணும், எவனையுமே காட்ட மாட்டேங்கிறானுங்க கண்ணிலேயே. அந்த தொகுதி மக்கள் அந்த வேட்பாளர் வந்து ஜெயிச்சு வந்தாங்கன்னா அந்த வேட்பாளர் தானே அணுகணும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஒரு பர்சன் கிட்ட தானே போக முடியும் அந்த தொகுதி மக்கள். அப்போ விஜய் மட்டுமே வந்து நின்று எல்லா இடத்துலையும் ஆய் சொல்லிட்டு அங்கே நின்று பேசிக்கிட்டு ஓடுனா அப்போ விஜய் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளுக்கும் ஓடுவாரா? அடிப்படை அரசியலும் தெரியல, அடிப்படை கொள்கையையும் பின்பற்றது கிடையாது, அடிப்படை அறிவும் கிடையாது, மக்கள்கிட்ட எப்படி அணுகணும்னு தெரியல. வேற கட்சிகளை பார்த்தாவது சரி அவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க, இதுதான் சரியா இருக்கும், இது வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு ஆளை மட்டும் நம்ம பிரதானப்படுத்துறது அரசியல் கிடையாது, அது ஒரு அரசியல் கட்சியோடைய வழக்கம், அப்படி இருக்கக்கூடாது, இது ஒன்றும் சினிமா கிடையாதுன்றதை புரிஞ்சு செயல்படாம கேணத்தனமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த அரசியல் கட்சியும் அரசியல் கட்சி தலைவனும். ஆகவே திருச்சிக்கு இந்த திருந்தாத ஜென்மம் போய் இப்படி கேணத்தனமாக பண்ணி பேசிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.